பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் புவனேஸ்வரி S நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் உங்கள் வீட்டுக்கே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ரெசிபீஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் சமையல் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து புதுசாக ட்ரை பண்ணணும், ஹோட்டலில் சாப்பிட்ட டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய புதுசான ரெசிபீஸ் வருது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற சூப்பரான ஒரு ரெசிபி இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது ஒரு சைனீஸ் ரெசிபி. அந்த ரெசிபியோட நேம் டிராகன் சிக்கன். வாங்க அந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். டிராகன் சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நீல வாக்கில் கட் செய்த சிக்கன் 250 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1 கப், காய்ந்த மிளகாய் 3, குடை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கியது 1, சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு. சூப்பரான கலர்ஃபுல்லான யம்மியான டேஸ்ட்டில் இந்த டிராகன் சிக்கன் பண்ண போகிறோம். இதோட ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். பட் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ரெசிபி ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ண சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். டிராகன் அப்படிங்கிற அதோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சிக்கனுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கணும். இது வந்து நான் கடையில் கஸ்டமைஸ்டாகவே இப்போ ஷாப்பில் கிடைக்கிது. இது வந்து சுப்ரீம் சிக்கன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ண இந்த சிக்கனுக்கு பேர் வந்து சுப்ரீம் சிக்கன். இந்த மாதிரி கட் பண்ண பீஸ் வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த அவுட்புட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் டிராகன் சிக்கனுக்கு. இப்போ இது வந்து நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ வந்து ஒரு எக்கு வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ சால்ட்டு அவங்களுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்குங்க. இதை வந்து இப்போ நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க எக்கு, தயிர் இது எல்லாமே வந்து இந்த சிக்கன் பீஸை வந்து நல்ல சாஃப்டனாக இருக்கும். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறப்ப வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து 2 நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். யூஷுவலாகவே சைனீஸ் டிஷ் எது பண்ணாலும் இந்த சோயா சாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கலர் அண்டு அந்த ஃப்ளேவர் வரத்துக்கு இந்த சாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது அப்படி இருக்கட்டும். இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த ஒர்க் பண்ணுறதுக்குள்ளேயும் இது நல்லா மேரினேட் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து லைட்டாக வந்து கடாயில் போட்டு ரொம்பலாம் வறுக்க வேணாம், லைட்டாக ஹீட் படுற அளவுக்கு வறுத்ததை எடுத்து வச்சுக்குவோம். இந்த எள்ளு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த டிஷ்ஷோட அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கும். எள்ளு வந்து எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே இருக்கிற இதுதான் இன்க்ரீடியன்ட் தான். இதெல்லாம் வெளியில் நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது புதுசாக. ஸோ இது பாருங்கள், வச்சோடனே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ப்ரொசீஜரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் வந்து ஆயில் வந்து 2 ஸ்பூன் விட்டுக்கலாம்.
ஆயில் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணும் அவசியம் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து ஆனியன் அண்ட் வந்து கார்லிக் ரெண்டுமே வந்து ரொம்ப குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாக வந்து அது வந்து வதங்கிடும். இப்போ வந்து இது ஓரளவுக்கு வந்து லைட்டாக ஃப்ளேம் வர ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க இந்த கார்லிக்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கார்லிக் சேர்க்குறதுக்கு வந்து 2-3 இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்குது. இதில் வந்து நம்ம சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் அது வந்து கொஞ்சம் டைஜஷனுக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ நம்ம கார்லிக் சேர்க்குறனால ஈஸி டைஜஷன் ஆகும். ஜென்ரலாகவே நான்வெஜ் சமைக்கிறப்ப வந்து நம்ம கார்லிக்கு ஜிஞ்சர் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அது டைஜஷன் ஆகும். இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது. இப்போ இதுக்கப்புறம் இது வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த சைனீஸ் டிஷ் பண்ணுறப்ப வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஹோட்டலில் வர்ற மாதிரி அந்த அவுட்புட் எனக்கு வரல, ரோட் சைடு ஷாப்பில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வரலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கிய ரீசன் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த வெசல் தான். அந்த பெரிய வெசல் ப்ளஸ் ஹை ஃப்ளேம் இது 2 இருந்துச்சுனாவே முக்கால்வாசி நமக்கு அந்த டேஸ்ட் வந்துடும். ப்ளஸ் அவங்க வந்து அஜினமோட்டோ சேர்ப்பாங்க. பட் நம்ம வீட்டில் செய்கிறப்ப வந்து அஜினமோட்டோவை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணுறதுனால பெரிய ஒரு டிஃப்ரென்ஸும் பசங்களுக்கு தெரிய போகிறதில்ல. இப்போ வந்து இது வதங்கிட்டுருக்கையில் கொஞ்சமாக சால்ட்டு வந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து சாஸ் எல்லாத்துலேயுமே வந்து சால்ட் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரெட் சில்லி வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு சேர்த்துக்கிட்டோம். பேலன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கேப்சிகமை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து ஒரு வாட்டரி வெஜிடபிள், அதனால் அது ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணலாம் அவசியம் இல்லை. லைட்டாக போட்டோன்னே வந்து அந்த ஹீட்லேயே வந்து அது வந்து வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக வந்து சில்லி சாஸ். இது வந்து க்ரௌன்னு சொல்லலாம் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ இதில் நம்ம வந்து சோயா சாஸ் போட்டோம். இந்த டிஷ்ஷுக்கே க்ரௌன் மாதிரி அது. சோயா சாஸ் போட்ட உடனே கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிம்மில் இது இருக்கட்டும். அடுத்த ப்ரொசீஜர், ஒரு கடாயில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் இல்லை வந்து வீக்கெண்ட் வந்து வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே வந்து இதை செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். நம்ம அடிக்கடி ஹோட்டலில் போய் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியில் போய் சாப்பிட்றப்ப வந்து நமக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகும், பணமும் வந்து நிறைய செலவாகும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங்கோ வீட்டில் வந்து வீக்கெண்ட் வந்து நம்ம வீட்டிலே சுட சுட செஞ்சு சாப்பிட்லாம். அதே ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றப்ப வந்து லிமிட்டடாக தான் நம்ம சாப்பிட முடியும். ஒரு 3 பீஸ் 4 பீஸ் தான் வந்து ஒருத்தர் கிடைக்கும். ஒரு 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலி போனோன்னா இது நம்ம ஒரு 1/2 kg எடுத்தோன்னா நல்லா வந்து ஸ்டொமக் ஃபில் ஆகிற வரைக்கும் நமக்கு சாப்பிடலாம். ஸோ நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இது உங்களுக்கு. இது வந்து ஸ்டார்டர் ரெசிபியாக வச்சுட்டு ஒரு சின்ன வந்து கீ ரைஸோ இல்லை பிரியாணி மாதிரியோ பன்னீர் பிரியாணி அந்த மாதிரி புலாவ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு சைடிஷ்னு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா இதுவே நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால சைடிஷ்னு எதுவும் பெருசாக தேவையில்லை. ரைஸ் வித் இந்த ட்ராகன் சிக்கன் ரெசிபி வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஆயில் வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் விங்ஸு, இதை வந்து இதில் போட்டுடலாம்.
நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். நம்ம எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ நேரம் வந்து சிக்கன் வந்து நல்லா அவுட்புட் வந்து சாஃப்டாக வரும். நீங்கள் அவன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை வந்து தந்தூரி டைப்லையும் பண்ணலாம். மேரினேட் பண்ணதை வந்து நம்ம அவனில் வச்சு தந்தூரி மோடில் வந்து அவனில் வச்சு எடுத்துகிட்டு அதை நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து ஆயில் நிறையா அதில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டயட் கான்ஷியஸில் இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் எப்பயாவது சாப்பிட்றவங்க கூட கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, டயட்டில் இருக்கவங்க ஆயில் ஃபுட்டு சாப்பிடணுமா அப்படின்ட்டு. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் ப்ரொசீஜர் வந்து நிறைய இருக்க மாதிரி தெரியும். பட் நீங்கள் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பெரிய ஒன்றும் வேலை தெரியாது. ஏன்னா ஈவினிங் வந்து டக்குன்னு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஒரு ஸ்டார்டர் ரெசிபி கொடுக்குறீங்க அப்படின்னா மார்னிங் டைமே இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இதையும் லைட்டாக சார்ட் அவுட் பண்ணி வச்சுருங்க. வந்தோன்னே மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி இதை ஃப்ரை பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சதை வந்து எடுத்துடலாம் பேன்லேருந்து. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சிக்கனில் மிக்ஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறத வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நல்லா இது வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. கலர் நல்லா பாருங்கள் டார்க்காக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த பீஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து டிஸ்பிளேக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து இன்னும் இதை வந்து சின்னதாக வேணுனாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் மசாலா மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். இது இன்னும் கொஞ்சம் பார்க்க கிளேஸியாக அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்கு நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆயில் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறோம். சூப்பரான டிராகன் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த எள்ளு, அது மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுக்கா மாதிரி இது நல்லா ட்ரையாக நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் சில்லி சாஸும் சோயா சாஸும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லாவே கிரேவியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் வீட்டிலையே நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராக டெலிஷியஸாக சூப்பரான கலரில் வந்திருக்கு டிராகன் சிக்கன் ரெடி பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் விடை பெறுவது புவனா செல்வராஜ். நன்றி.